கிராண்ட் டிபூட் தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம இதை பற்றி பார்த்தா 4-5 வீடியோவில் பேசிட்டோம். இந்த அமௌண்ட் தான் நமக்கு வரும். புரிஞ்சுக்கங்க. ஆல்ரெடி நிறைய இருக்குது, இது எதுக்குன்னு தான் தோணுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா சுட்கே ஸோ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு ஜூலை 13 வருதுல்ல, அதில் வர பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்ட்ரி அமௌண்ட்டு தான் கொடுக்க போகிறாங்க. கிராண்ட் டிபூட் தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம இதை பற்றி பார்த்தா 4-5 வீடியோவில் பேசிட்டோம். இந்த அமௌண்ட் தான் நமக்கு வரும். புரிஞ்சுக்கங்க. ஆல்ரெடி நிறைய இருக்குது, இது எதுக்குன்னு தான் தோணுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா சுட் கேம் கொலாபரேஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்டில் ஃப்ரீயாக வரப்போகுது அதெல்லாம் தெரிஞ்சு. இந்த அக்கா பண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விட போகிறாங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. வேறு எந்த பண்டிலும் ஃப்ரீயாக கிடையாது, 100% கன்ஃபார்ம். இந்த ஒரு பண்டில் மட்டும்தான் ஃப்ரீ. அதுக்கப்புறம் இந்த லூட் பாக்ஸ் அக்கா பண்டில் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் தான். பேகு கூட டைமண்ட் ராயல் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேயர் பண்டல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்பின்னி உண்டு தான். இது பார்த்தீங்கன்னா ஹீரோ பண்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 1000 டைமண்ட்லாம் பிடுங்குவானுங்க. ஹீரோ பண்டில்னும் போது ஒர்த்தாக தாங்க இருக்கும். எனக்கே பிடிச்சிருக்கு ஹீரோ பண்டில்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுட் கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் ஈவெண்ட்டு இந்த மாதிரி தான் வரும். அந்த கார்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரிங்காக வருவானுங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் தாங்க கொடுக்குறாங்க. போச்சு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயில் வருதுங்க, தெரிஞ்சுக்கோங்க. பேனர் கூட டைமண்ட் ராயில் தான் வரும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னமோ சொல்லுமே, உண்டியல் மாதிரி பணம் கொண்ட மாதிரி தீமில் வருது. சுட் கேம் கேமிங் ரிங். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் மந்த் செப்டம்பர் மந்த் வர பார்த்தீங்கன்னா போயா பாஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. இதான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் வர போயா பாஸ். பேர் பார்த்தீங்கன்னா பர்னிங் ஹெட்ஸ். இந்த பண்டில் வர பாயோட பண்டில் நான் இது ஹாப்பி எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஒரு பச்சை கலர் பண்டில் இருக்குங்க, அதுலேருந்து அப்படியே இருக்குங்க. அதில் கொம்பு முளைக்காது, இதில் கொம்பு முளைச்சிருக்கு. ஏதோ அக்கா பண்டிலும் சொல்கிற மாதிரி தான் இருக்குது, பார்த்துக்கலாம். நம்ம எப்படியா இருந்தாலும் டைமண்ட் தான் வேணும், எல்லாத்துக்குமே டைமண்ட் தான் தேவை. ஆனால் அதுதான் யார்கிட்டையும் இல்லை. அதுக்கு ஒரு ஆப் நான் கூடிய சீக்கிரம் போடுறேங்க. நானும் ஒரு ஆப் வச்சுருக்கேன், அதை பற்றி 100% நான் ரெக்கமெண்ட் பண்ணலாமான்னு தான் இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃப்ரேமு கிரானைட் ஸ்கின். அந்த ஆகஸ்ட் மந்தில் வர அந்த போயா பாஸோட ஃப்ரேமு கிரானைட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் போர்டில் எல்லாம் அந்த எலும்பு கூட இருக்குது. இதுதான் கொஞ்சம் பேக் தான் 100% கன்ஃபார்ம் தான். இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம கேமுக்குள்ளே வந்துடும். இந்த ஸ்கேட்டிங் போர்டு என்ன ஒல்லி குச்சாட்டு இருக்குங்க. சரி விடுங்க, எப்படியான பொம்மை தானே. பேக் ஸ்கின். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எமௌண்ட் கிடச்சிருக்கேன். இப்போ நம்ம எல்லாமே ஃபோட்டோ தான் கிடச்சிருக்கு, வீடியோ கிடச்சா கண்டிப்பாக நான் போட்டுடுறேன். அந்த M590 இருக்குல்ல, அந்த கண்ணுக்கு அதாங்க ஒன்புலோட டொப்புன்னு அடிக்குமே, அந்த கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் இந்த ஈவெண்ட்டில் கொண்டு வந்துட்டான். ஏதோ ஹார்ட்டு கையில் வச்சுருக்க மாதிரி அமௌண்ட் இருக்குது. வீடியோ கிடச்சா நான் கண்டிப்பாக போட்டுறேன். ஃபோட்டோ தான் இப்போதைக்கு அஃபிஷியலாக கிடச்சிருக்கு நமக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் பண்டில், நல்லா பார்த்துக்கோங்க. ஒயிட்டு பிளாக்கு, ஷூ கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஷர்ட் சூப்பராக இருக்குங்க. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செப்டம்பரில் வரப்போட நம்மளோட போயா பாஸை பார்க்கலாமா. இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு செப்டம்பர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மம்மி ட்ரெட் இந்த கொலாபரேஷன் தான் 100% கன்ஃபார்மு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெசர்ட் இலிஸ் கிளிப்ஸ்ன்னு ஒரு போயா பாஸ் நமக்கு வருது. அதுவும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் வருதுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் கிரானைட் தான் வரும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ ப்ளீஸ். கிரானைட் ஸ்கின்னு பார்த்திங்கன்னா லூட் பாக்ஸ். அந்த செத்தவங்க அந்த பக்கத்தில் அந்த ஒரு பூனை ஐட்டம் கட்டி வச்சுருப்பாங்க, அதை இங்கே போட்டுட்டான். கிரானைட் ஸ்கின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லூட் பாக்ஸ். அது பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங் போர்டு பேக்கெலாம் சூப்பராகவே இருக்குங்க. ஸ்கேட்டிங் போர்டு ரொம்ப பிடிச்சிக்கிச்சிங்க. இப்போ இந்த ஃபோட்டோலே ஸ்கேட்டிங் போர்டு பேக்கெலாம் சூப்பராக இருக்குது. பின்னாடி பக்கம் தான் தெரியல, பார்த்துக்கலாம். நமக்கு வீடியோ கிடச்சா உடனே அடுத்த நிமிஷமே நான் ஸ்கூல் போய்ட்டு வந்து போட்டுடுறேன். நான் ஸ்கூல் போனாலும் உங்களுக்கு கஷ்டப்பட்டு போடுறேன். அது பார்த்திங்கன்னா குளோவல் ஸ்கின்னு. ஒரு கார்னென்டிக்கு ஒரு ஸ்கின்னு வந்திருக்கு வெள்ளை கலரில். குளோவல் ஸ்கின் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் இந்த மம்மி நிற்கிற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நடுவில் ஃபயர்லாம் போட்டு. வீடியோ தான் கிடைக்கல, எஃபெக்ட் வருமா ஃபோட்டோவானு. கிடச்சா கண்டிப்பாக நான் போட்டுருவேன், கவலையப்படாதீங்க. கிடைச்சா போட்டுருவேன், தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பென்டன் கொலாபரேஷன் பண்ண போகிறாங்க. அதை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு 3 ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது மட்டும் வரும்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக வரும்போதுனா கிடையாது, 99.99% வரும். இந்த பார்த்திங்கன்னா நருட்டோ பென்டன், அந்த பென்டனோட ஒரு அவத்தார் ஃபோட்டோ மாதிரி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பென்டன்
ஏலியனா மாற டிரான்ஸ்கிரிப்ஷன் சைடில் ஒரு ஆம்னிட்ரிக்ஸை தொட போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எமௌண்ட் அட்டன் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பென்டன்னு ஒரு 10ன்னு போட்டு ஒரு டிஷர்ட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இது 3 தான் வரும்னு நினைக்கிறேன். பென்டன் பார்த்திங்கன்னா சின்ன கொலாபரேஷன் தான், அவ்வளோ நீங்கள் பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா சூப்பராகவே பண்ணியிருப்பான். இது வருதுன்னு நமக்கு இப்போ ஒரு அஃபிஷியலாக எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபோட்டோவாக தான் நமக்கு இந்த டைம் கிடச்சிருக்கு. கவலைப்படாதுங்க, அடுத்த டைம் வரும்போது எல்லாமே நமக்கு வீடியோவாக கிடச்சிரும். இந்த மாதிரி உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கேடிஎஸ்கே பிளேபாய் சேனலை பெல் ஐக்கான் ஆளில் போட்டிங்கன்னா நமக்கு உடனுக்குடனே உங்களுக்கு சேனல் வரும். எல்லாருமே பார்க்க மட்டும்தான் சரிங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓபி 50ல் வரப்போகிற பண்டில்ஸ்லாம் இதுதான் நல்லாயிருக்குங்க. நிறைய இப்போ பார்த்திங்கன்னா ஒராச்சமர பண்டில் பார்த்திங்கன்னா இந்த இட்டாச்சி தீமில் வரும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வருமா இல்லை இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வருமான்னு நான் பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். நான் சொல்கிறேன், இட்டாச்சி தீமில் அந்த அக்காட்சுகி ட்ரெஸ்ஸு வராது, இந்த ட்ரெஸ்ஸில் தான் வரும். இதுதான் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிற பண்டில், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸு தான் கண்டிப்பாக வரும், அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பண்டில் மட்டும்தான் ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் பெருசாலாம் நினச்சி ஆஹா ஓஹோன்னெலாம் இல்லை. ஸோ ஓகேங்க, இன்றைக்கான நினச்சிக்கிறோம். பாய் கைஸ்.